இங்க பாருங்க மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கு, நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு. எவன் அப்போ விட்டு பணம் இது எங்கிருந்து வந்துச்சு? மக்கள் கிட்ட ஊழல் பண்ணி கோடி கோடியா சேர்த்துட்டானுங்க. இதுல வந்து பிரியாணி நான் என்ன வேணா கொடுப்பானுங்க. ஓட்டுக்கு 500 ரூபாய் மட்டும் இல்ல, மாநாட்டுக்கு வந்தாலே 500 ரூபாயுமே. இந்த அக்கா 500 ரூபாய்க்கு ஒழினா 5000 ரூபாய்க்கு ஒழிக்குது. எந்த மாநாட்டுக்கு வந்தாலும் போதும், அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. சரி செய்யுங்க, ஒண்ணும் இல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ட்ரெயின்ல வித்தோட்ல வந்தான் பாத்தியா? வித்தோட்ல வந்தவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு இவ்வளவு கோடி கோடியா பணம்? அவன் குடும்பத்தை பார்த்து நான் கேட்கறேன். படிச்சுக்கிறானுங்க, எந்த கம்பெனி வேலைக்கு போனானு எங்கிருந்து இவ்வளவு சமாளிச்சானுங்க? எங்கிருந்து வச்சு பணம்? கோடி கோடியா எங்கிருந்துடா சமாளிச்சுக்கினீங்க? மக்கள்கிட்ட ஊழல் பண்ணி திருடின காசு தான்றது. காரி துப்புறேன். நான் தோட்டில் வந்தவனுக்கு அந்த குடும்பத்துக்கு எப்படி இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து வந்துச்சு? வருமான வரித்துறையில வந்து சாதாரணமா குடும்பம் மேலே ஏறினாலே அவனோட மொத்தத்தையும் டீட்டெயில் எடுக்கிறாங்க. இவன் வித்தோட்ல வந்தவனுக்கு எங்கிருந்து வச்சு இவ்வளவு ஊழல் பண்ண காசு? மக்கள்கிட்ட திருடி சேகரணும் தானே நீங்க? இதெல்லாம் பார்த்தாம பிஸ்லரி வாட்டுறான். அவன் ஊர்ல தண்ணி வராம போராட்டம் பண்ணினே இருக்காங்க. ஒவ்வொரு மக்களும் என் ஊருக்கு தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிஸ்லரி வாட்டு தானே? ஊழல் பண்ண காசு நீங்க பிஸ்லரி எல்லாமே குடிப்பீங்க, நீங்க எல்லாத்தையும் குடிப்பீங்க. காசு வேற யாருக்குன்னா வாங்கி குடிங்க. வித்தோட்ல வந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பந்தா, வித்தோட்ல வந்த குடும்பத்துக்கு இவ்வளோ சப்போர்ட். ஏன்னா அவன் திருடுனாக்கா இவனும் திருடுவான். அந்த அணி திருடுச்சுனாக்கா இந்த அணி திருட போகுது. அதுக்கு தானே இந்த பொம்பளை இவ்வளவு பாடுபடுது. உங்களெல்லாம் பார்த்தா காரி துப்புன்னு தோணுது அப்படியே.